நம்முடைய இன்றைக்கு ஆராதனையில இந்த தலைப்பு உறுதியாய் இருங்கள் என்பதை குறித்து இந்த மாதத்தம் நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடித்துக் கொள்வார் என்று இன்றைக்கு அந்த உறுதியை குறித்து இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். உறுதியாய் இருங்கள். சபையார் எல்லா விஷயங்களிலும் நாம் உறுதியாக இருக்கிறோம். முதலாவதாக ஜெபத்திலே, ஜெபம் செய்வதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக வேத வசனத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நான்காவதாக நம்பிக்கையிலே, கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக ஒரே ஆவியிலே, பரிசுத்தாவின் ஒரே ஆவியிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆறாவதாக கர்த்தருக்குள் படுகிற பிரயாசத்தில் கர்த்தருக்காக பாடுபட வேண்டும், கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏழாவதாக முடிவு பரியாதமும் உறுதியாக, சாகர வரைக்கும் கட்டுசு வரைக்கும் ஆண்டவருக்கு உறுதியாக இருக்கிறது. இந்த 7 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவதாக ஜெபத்திலே, ஜெபம் செய்வதிலே நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே ஊழியர்களும் விசுவாசிகளும் எல்லோரும் சேர்ந்து சபையார் உறுதியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:40. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலே அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள். அதை பார்க்கும்போது சபையார் விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய ஐக்கியம், அப்போஸ்தலர்கள் தான் ஊழியக்காரர்கள். சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர்களோட ஐக்கியமா இருக்கணும். முதலாவதாக விசுவாசிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களோடும் பாவிகளோடும் சபைக்கே போகாத ஆட்களோடு அவங்களோட ஐக்கியமா இருப்பாங்க. சபைக்கே போகாதவங்களோட, சபைக்கே வராதவங்களோட உலகத்துல அவங்க உலகமா ஜீவிகளோட ஐக்கியமா இருப்பாங்க. ஆனால் இது சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர்களோட ஐக்கியமாக இருங்கள், ஊழியக்காரங்களோட உறுதியாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக அவங்களோட நம்ம ஒருத்தர் ஒரு தப்பு செய்யறாங்கன்னா அவங்க பக்கத்துல போய் நம்ம நிக்க கூடாது. நம்ம செய்யல, நம்ம தப்பு செய்யல, ஆனா அவங்க பக்கத்துல இருந்தால் நம்மளே தான் ஜனங்க தப்பா நினைப்பாங்க. ஒரு சீட் ஆடுறாங்க, ரம்மி ஆடுறாங்க, நம்ம விளையாடல, அவங்க பக்கத்துல இருந்தா நம்மள தான் சூதாடுறாங்க. ஒரு தாய்பாசு, மணி ஆட்டம், ஏதாவது இது மாதிரி சூதாட்ட ஆடணும். அவங்க விளையாடுறாங்க, நான் விளையாடல, நான் சும்மா தான் நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்மள தப்பா தான் நினைப்பாங்க ஜனங்க. ஓகேங்களா? அப்போ அது போல நம்ம யாரோட உறுதியாக இருக்கிறோம்? அப்போஸ்தலர்களோட, சபையோட, ஊழியக்காரர்களோட ஒரு ஐக்கியம் வந்து நாம இருக்கணும். சிலர்லாம் பார்த்து எதிர்த்தாலும் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவோம். ஒரு ஐக்கியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது ஒரு ஐக்கியத்தை காட்டும். எந்த விஷயத்தாலும் எதுவுமே ஊழியக்காரங்களுக்கு தெரியாமலே அவங்க பாட்டு போவாங்க, அவங்க பாட்டு வருவாங்க, அப்படி இப்படின்னு. அப்போ அது ஐக்கியம். அப்போஸ்தலர்களோட ஐக்கியம் இருக்க வேண்டும். இரண்டாவது அந்நியத்திலையும் அப்பம் பிட்டுதல். அப்பம் பிட்டுதல்னா திருவிருந்து பந்தி, பரிசுத்த பந்தி. பரிசுத்த பந்தியில, திருவிருந்து பந்தியில நம்ம ஐக்கியம் இருக்கணும். மாசம் வந்து கரெக்டா வந்து அதுல என்ன செய்யணும்? அந்த பந்தி எடுக்கணும். என்ன நடந்தாலும் சரி, பந்திய, பரிசுத்த பந்தி விடக்கூடாது. சிலர் அத விட்டுருவாங்க. அவங்க நினைச்சா வர, சரின்னா அடுத்த முறை போயிடலாம். சிலருக்கு ஞாபகம் கூட இருக்காது. திருவிருந்து பந்தியில நம்ம அந்த பந்தி எடுக்க நாம் சரியான தகுதியாய் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் அங்கே ரோமருக்கு எழுதுகிறார்.
12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஜபத்திலே உறுதியாய் இருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். தரித்திருக்குன்னா என்ன? இருங்கள்னா இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடும், அது இருக்குது. ஆனா தரித்திருங்கள் சொன்னா அது முடிகிற வரைக்கும் இருக்கணும். அது முடிகிற வரைக்கும் இருக்கணும். அது எப்படி வேணுமா? நம்பிக்கையிலே, நம்பிக்கையோட நம்ம தரித்திருக்கணும். ஜபத்துல நம்ம ஜபத்துக்கு வரும்போது நம்ம நம்பிக்கையோட வரணும். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார் ஒரு நம்பிக்கை வந்து போகக்கூடாது. எப்படி? தரித்து இருக்கணும், தரித்து இருக்கணும். அப்போ சில விசுவாசிகள் பாருங்க, 9 மணிக்கு ஆரம்பிச்சா கரெக்டா 9 மணிக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே இருக்கிறாங்க முடிகிற வரைக்கும். தரித்து இருக்கு. கஷ்டம்னா ஒரே இடத்துல உட்காரு, ஆனா தரித்து இருக்கிறாங்க. ஏன் தரித்து இருக்கிறாங்க? நம்பிக்கையோட கர்த்தர் நமக்கு செய்வார், கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சபைக்கு வரும்போது, ஆண்டவருக்கு வரும்போது ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடு வந்தால் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்ப ஜபத்திலே நம்ம தரித்திருக்க வேண்டும். ஜபம் எப்பெல்லாம் நம்ம ஜபம் இருக்கும், எப்பெல்லாம் ஜபம் இருக்கும். இப்போ பாருங்க, எவ்வளவு பேர் தேவ பிள்ளைகள் சினிமா தியேட்டர் போறாங்க, 2 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கறாங்க. வீட்டுல டிவி ஓடிட்டே டிவி பார்க்கற அசையாம. இந்த சின்ன பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா அப்படியே டிவி அப்படி பார்த்துட்டே இருப்போம், விழுப்பியோட போக மாட்டாங்க. ஆனா சபைக்கு வரும்போது பாரு, நெலிஜா வருது, நெலிஜா போகுது அப்படி. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதவர்கள் ஜபத்துல தரித்து இருக்க முடியாது. ஏதோ ஜபத்துல இருப்பாங்க, ஆனால் நம்பிக்கையோடு வருகிறவங்க ஜபத்துல தரித்து இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வேத வசனத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது அனுபவம், வேத வசனத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவ தூதர்களின் வசனம். தேவ தூதர்கள் கூட வசனம் சொல்கிறார். அந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது ஒரு உறுதி இருக்க வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கிறோம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமற்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. தேவ தூதர்கள் வசனம் சொல்லும் பொழுது அதை கேட்க வேண்டும். அது கேட்கிறனால் அடுத்தது என்ன வருதுன்னா தண்டனை வருது. நிறைய பேர் பாருங்க, தேவ தூதர்கள் ஒப்பாக செய்கிற ஊழியர்கள், வசனங்கள், சபையில ஊழியக்காரங்க வசனம் சொன்னா நல்ல அரசனை எடுத்துப்பாங்க. ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா அது என்னன்னா, ஐயா சொன்னாரு, பாஸ்டர் சொன்னாரு, என்னதான் சொன்னாரு, ஆசீர்வாதம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதே போல ஒரு கடினமான வசனம், ஒரு ஆழமான ஒரு வசனம் சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் என்ன பாஸ்டர் எப்படி சொல்றாரு அப்படி சொல்ற, பாஸ்டரே சொல்லலாது. அவர் சொல்லப்பட்ட தேவ தூதர்கள் அவர்கள் சொல்லுகிற வசனத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு தண்டனை வராது. நிறைய பேருக்கு பாருங்க தண்டனை, சிக்ஷை, கஷ்டம். ஏன் கஷ்டம் வருது? நான் வசனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. என்னையும் என் சத்தியத்தையும் ஏற்றுக்கொண்டால், அப்போ தேவ வசனத்தை, கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை முதல் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை இருதயத்தில் குத்தப்பட்டு அவங்க கேட்கிறாங்க, ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்து சொன்னாங்க. அப்ப எல்லாரும் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போ ஊழியக்காரர்கள், சபை நடத்துகிற தேவ தூதர்கள், ஊழியக்காரர்கள் அவர்கள் என்ன வசனம் சொல்றாங்களோ அது மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளணும். ஞானஸ்தானம் எடுத்து சொன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். இல்லைன்னா அடுத்தது நமக்கு ஒரு கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். அபிஷேகம் இருந்தா அபிஷேகம் பெற்றணும். சபைக்கு வாங்கன்னு சொன்னா சபைக்கு வந்துடணும். சபைக்கு வாங்கன்னு சொன்னா சபைக்கு வந்துடணும். ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்னா ஜபத்துக்கு வந்துடணும். முடியலையா? அதுவே காரியத்தை சொல்லணும். என்னால இந்த மாதிரி வர முடியும்.
அப்போ தெய்வ தூதர்கள் சொல்ற வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுக்கப்புறம் என்ன தண்டனை வருகிறது. அதனாலதான் நம்ம அந்த திருவத்தை நடந்தது தன்னைத்தானே சோதித்து நம்மளே சிக்ஷை கொடுத்துக்கணும். நம்பிக்கைக்கு திருவத்தை இருக்கணும். இல்லைன்னா உலகத்தாரால ஆக்கினைக்குள்ளாக மற்றவங்க நம்மள பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகேங்களா? அப்ப அது போல நம்ம கர்த்தருடைய வசனத்தை எனக்கு ஆண்டவர் பேசினா, இந்த பாடலை பேசினா, இந்த வசனத்தை பேசினா, இந்த சாட்சி மூலமா என்னோட பேசினா, அப்படி இருக்கணும். ஒருவேளை நமக்கு அது ஒருவேளை அந்த துக்கமா இருக்கும் அந்த வசனம், அப்ப கூட நம்பிக்கையோட விசுவாசத்தோட கர்த்தர் என்னோடதான் பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தண்டனையிலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதுதான் பார்க்கிற 2 பேதுரு 1:12 சத்தியத்திலே நம்ம எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் பாருங்க. வசனத்தில் சத்தியத்தில் 2 பேதுரு 1:12 இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தோம் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயினேன். பாத்தீங்களா? அவங்க சொல்றாரு ஊழியக்காரர், எப்போதும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். என்ன நினைப்பூட்டுகிறேன்? சத்தியத்துல உறுதியாக இருங்க. வசன சத்தியம் நமக்கு வேணும். ஏதோ ஆராதனைக்கு வந்தால் போதாது, பாட்டு பாடினால் போதாது, சாட்சி சொன்னால் போதாது. இங்க சொல்லப்பட்டு சத்தியத்திலே உறுதியாய் அவங்க சொல்லப்படுகிறது. ஊழியக்காரர் சொல்கிறார், அப்போஸ்தலன் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவு கூட்டுகிறேன். அதனால்தான் ஊழியக்காரங்க சொல்றாங்க, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இப்படி இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க. ஊழியக்காரங்க நம்மளை ஏன் நினைவு கூட்டுறாங்க, திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா கர்த்தர் நம்மளை நினைவுபடுத்துறார், நேசிக்கிறார். கர்த்தர் என்னை நேசிக்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் நம்மளோட நேசிக்கிறதுனால திருப்பி திருப்பி சொல்லுகிறார், சத்தியத்திலே உறுதியாக இருங்கள், சத்தியத்தில் உறுதியாக இருங்கள், சத்தியத்தில் உறுதியாக இருங்கள். இப்போ வசனத்தை கேட்டுட்டு இங்கே நம்ம எடுத்து போகணும். சத்தியத்துல உறுதியாய் இல்லாவிட்டால் நம்ம இந்த சத்தியத்துல ஆண்டவருக்காக நிற்க முடியாது. ஏசப்பாவுக்காக நம்ம வைராக்கியமா நிற்க முடியாது. நமக்கு என்ன ஆண்டவர் சத்தியம் சொல்றாரோ அந்த சத்தியத்துல நம்ம உறுதியா இருந்தா போதும். அதுக்கு மேல ஒண்ணு வேண்டாம். நம்ம கொடுக்கப்பட்ட வசனத்துல உறுதியா இருந்தா போதும். நம்ம கிடைச்ச சத்தியத்துல உறுதியா இருந்தா போதும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் என்ன ஒரு ஊழியம் கொடுத்தாரோ அதுல உறுதியா இருந்தா போதும். ஓகேங்களா? அதை மட்டும் நம்ம அந்த லைன்ல இருந்தா போதும். அப்போ வசனத்திலையும் சத்தியத்திலும் 2வது என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க வேண்டும். 3வது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 2:5 நாம் படிக்கிறோம். கொலோசியர் 2:5 நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சரிங்க? சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். விசுவாசத்துல சப்ளைம் அவங்க பக்கத்துல இருக்கலாம், அவங்க தூரமா இருக்கலாம். ஊழியக்க பவுல் சொல்றாரு, ஏன்னா எல்லா இடங்களும் போய் என்ன செய்யறாரு? ஊழியம் செய்யறாரு. அப்பெல்லாம் ஏரோப்ளைன்லாம் இல்ல, கப்பல்ல தான் போகணும். கப்பல்ல போயிட்டு வர்றதுக்கு 4 ஆகும். வாகனம் கிடையாது. நான் உங்களோட இருந்தாலும், என் ஆவி உங்களோட இருந்தாலும், என் சரீரம் உங்க பக்கத்துல இல்லைன்னா தூரமா இருந்தா கூட நீங்க விசுவாசத்துல உறுதியாக இருக்கணும். விசுவாசிக்கணும். முதல்ல அந்த ஆண்டவர் கொடுப்பார். கல்லுகளை பிள்ளைகளாக மாற்றி கொடுப்பேன்னு சொன்னார் ஆபிரகாம் சொன்னார், வயசாயிடுச்சு, நான் ஒரு சந்ததியை தருவேன்னு சொன்னார். கொடுத்தாரா? கொடுத்தார். தருவேன்னு சொன்னா தருவார். தேவன் நமக்கு தருவேன்னு சொன்னா தருவார். ஆனா விசுவாசத்துல இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வீடு கொடுப்பேன்னு சொன்னா வீடு கிடைக்கும். ஒரு வண்டி பைக் கிடைக்கும்னா வண்டி கிடைக்கும். ஒரு போன் கிடைக்கும்னா போன் கிடைக்கும். நமக்கு ஆண்டவர் ஏதாவது கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பாரு. ஒரு நேரம் 1 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், இல்ல ஒரு 2 வருஷம் கூட ஆகலாம். ஆனா கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசமாக இருக்கணும். முறுமுறுத்துட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கிடைச்சது எல்லாரும் கிடைக்குது, என்ன கிடைக்கல. இஸ்ரவேல் ஜனங்க அதுதான் கானான் தேசத்துக்கு வாக்கு சொல்லி கொண்டு வந்தார். வர வழியில முறுமுறுத்துட்டே இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லை,
குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி கஷ்டமா இருக்கு, வழிக்கு சத்துருவங்கள செத்தா கல்ற கூட இல்லை, மணால் இருக்கிற சத்துருவங்கள யூர்வாரிகளை அங்கே கொண்டு வந்துட்டாரு. நாங்கள் அங்கே அடிமையா இருந்திருக்கோமே, ஏதோ தினமா ஜீவிச்சிருக்கோம். நாங்கள் வந்துட்டு ஜனங்க என்ன செய்யறாங்க, வழி எல்லாம் உருவத்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் சபை மக்கள் கூட ஒரு சிலர் அவங்களுக்கு ஆண்டவர் செய்யறாரு, அவங்க எவ்வளவு தப்பு பண்றாங்க, அவங்க சரியில்லை, அவங்களுக்கெல்லாம் நடக்குது. ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, ஏன் எனக்கு மட்டும் செய்ய மாட்டாரு ஒரு கேள்வி வரும். நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை, உண்மைதான். நீ கேட்கிற அவங்களுக்கு தான் செய்யறாரு, எனக்கு ஏன் செய்யறாரு, உனக்கு செய்வாரு. ஆனா உங்க விசுவாசம் இல்ல. விசுவாசத்தோட வா, கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், 170 ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாங்க. என் வேலைக்காரன் சொல்றான், சபையில ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா உங்க வீட்டு அற்புதங்கள் நடக்கும். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நீங்க விசுவாசத்தோட வாங்க, விசுவாசத்தோட காத்துருங்க, விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இதே கூட ஒரு வசனத்தை படிக்கும் போது விசுவாசம் என்று சொல்ல மகா பரிசுத்த விசுவாசம். யூதா வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி கடைசியில் யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஓட்டி 20ஆம் வசனம் படிக்க, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எதுல உறுதிப்படுத்திக்கொள்ளணுமா? மகா பரிசுத்த விசுவாசம். விசுவாசத்துல ஒரு பரிசுத்த தேவை. விசுவாசத்துல கலப்படம் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் கலப்படம் பண்ணுவாங்க. ரேஷன் கடையில கூட எல்லாம் கலப்படம் பண்ணுவோம். கடையில அலிஜாம கடையில எல்லா இடத்துலயும் ஒரு கலப்படம் இருக்கு. எல்லா விஷயத்திலும் கலப்படம் பண்ணலாம். எல்லாம் போட்டு என்னென்ன போட்டு சாப்பாடுல கலப்படம் இருக்கு, எல்லாமே கலப்படம். ஆனா அது போல விசுவாசத்துல கலப்படம் இருக்கக்கூடாது. உண்மையாக விசுவாசிக்க வேண்டும். அது விசுவாசம் இருக்கணுமா? மகா பரிசுத்த விசுவாசம். விசுவாசத்துல ஒரு பரிசுத்தம், மகா பரிசுத்த விசுவாசமாக இருந்து அதுல எப்படி இருக்க உறுதியாக. கர்த்தர் கொடுப்பார். தருவேன்னு சொன்னாரா? கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் தருவேன்னு சொன்னா கர்த்தர் கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பாரு. அது அதுல உறுதியா இருக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம விசுவாசிச்சுட்டு சிலர் அப்படிதான் கொஞ்ச நேரம் வருவோம், சபைக்கு வருவாங்க, ஒரு ஆபத்துக்கு வருவாங்க, அப்புறம் அப்படி கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க வேலையை கட்டுவாங்க, அவருக்கு அவங்க இஷ்டம் போல ஜீவிப்பாங்க. அடுத்த முறை பிரச்சனை வரும்போது அது வரைக்கும் வரமாட்டாங்க. அடுத்த முறை பிரச்சனை வரைக்கும் வரமாட்டாங்க. ஆபத்து வரும்போது ஐயோ இவ்வளோ சபைக்கு போயிடுவோம். சபைக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆகாத அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சபைக்கு அதான் கலப்பட விசுவாசம். ஒன்லி ஆண்டவருக்கு நம்ம கிட்ட வந்துட்டா, உடம்பு முடியாம இருக்கணும் வரல, ஜுவரமா இருக்கணும் வரல, சாவாயிடுச்சு வரல, அது ஒரு விஷயம். ஒரு முறை இயேசுவை நம்ம விசுவாசத்தோட ஏற்றுக்கொண்டால் கடைசி வரைக்கும் அதுல உண்மையா சொல்லுவாங்க. ஒரு முறை கழுத்தை நீக்கினால் கடைசி வரைக்கும். அது மாதிரி ஒரு முறை ஏசப்பா கிட்ட நம்ம கழுத்தை நீக்கிருக்கோம், அவர் விசுவாசத்தில் இருக்கிறோம். அவர் விசுவாசத்தா கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்துல எப்படி இருக்குமா? உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக உறுதி, நம்பிக்கையிலே ஒரு உறுதி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நம்பிக்கையிலே ஒரு உறுதி. எபிரேயர் 10:23 படிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இருக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக்கப்படுவோம். நம்முடைய நம்பிக்கையில ஒரு உறுதி, நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் கொடுப்பார், சபை மேல ஒரு நம்பிக்கை, ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க, நமக்கு நம்பிக்கை. அவர் ஏங்க நமக்கு ஜெபம் பண்ண போறாருன்னா நமக்கு நம்பிக்கை. ஊழியக்காரங்க நமக்கு ஜெபிப்பாங்க, ஆஸ்தர் நமக்கு ஜெபிப்பாங்க, சபைக்காரங்க நமக்கு ஜெபிப்பாங்க, சபை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அந்த நம்பிக்கை தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். நம்பிக்கை, நம்பிக்கை தான் எல்லாத்தையும் நம்புவது தான். நம்பிக்கை இல்லாம எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது.
இயேசுவை பின்பற்றி வந்தா எவ்வளவு பேர் வந்தாங்க, நம்பிக்கையோட வந்தாங்க. சிலர் தான் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கை தான் போச்சு. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. இயேசப்பா கிட்ட வந்தா நமக்கு செய்வார், இயேசுவை விசுவாசித்தால் அவர் செய்வார், சபைக்கு வந்தா நடக்கும். அப்ப அது நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு காரியம் நடக்காது. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அதுல பாடலை பாடும்போது நம்பி வரும்போதுதான் தேவன் அற்புதங்களை செய்வாரா. நம்பி வரணும். அவர் நம்பி வந்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்களும் நான் நம்பி வந்தோம், கர்த்தர் அற்புதங்களை செய்வோம் இல்லையா? அப்படிதானே? கர்த்தர் அற்புதங்களை செய்தார். எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வரும். எனக்கே வந்துச்சு கடந்த நாட்கள்ல. டாக்டர் சொல்லிட்டார் ஆராதனையே போகக்கூடாது. டாக்டர் எங்க சொல்றாரு ஆராதனைக்கு போகக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது. ரொம்ப டேஞ்சர், ஆபத்து இருக்கு. ஆராதனைக்கு போகாம இருக்கணும். ஆராதனை போயிட்டு தான் உயிர் வருதோ இல்லையோ, ஆராதனைக்கு வந்துட்டு தான் ஆராதனை வந்து நடத்தி அந்த நம்பிக்கையோட வந்ததுனால ஆண்டவர் நம்மளை விட்டுவாரா? விட்டுவாரா? விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஆண்டவர் நம்மளை விட மாட்டார், ஆண்டவர் நமக்கு செய்வார். நம்பிக்கையா இருந்தா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் ஆண்டவர் விடுவார், மனுஷனை பிடிச்சுப்பாங்க. எங்க அப்பா செய்வாங்க, எங்க அம்மா செய்வாங்க, என் புருஷன் செய்வான், என் மனைவி செய்வோம். அப்படியே நம்பிக்கை, அப்படியே நம்பிக்கை இருக்கும். அவர் கொஞ்ச நாள் போட்டு எங்க அப்பா செய்வார் நினைச்சேன். அவர் என்ன பண்ணுவாங்க, அவரால் கொடுத்து செய்வார். எங்க அம்மா செய்வார் நினைச்சேன், விட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, என் புருஷன் செய்வார் பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என் நடவடிக்கை ஆச்சு. என் மனைவி என்ன எல்லா முன்னே செய்ய வச்சு அவ என்ன விட்டு. எல்லாரும் தேவை. அப்பா அம்மா புருஷன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் அண்ணன் நம்பி சொன்னதான் தேவை. நம்பிக்கை மனுஷன் மேல இல்ல, நம்பிக்கை கர்த்தர் மேல. கையில தட்டி ஆண்டவர் நாளைக்கு மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மாத்திரம் நம்புவனால் வேற எல்லாம் ஆனா யார் மூலமா தான் கொடுத்தாரு. எலியா பசியில இருக்கான், பசி. எலியா பசியில இருக்கான். அவன் அடிக்கிட்ட அப்படியே கேள்வி தாண்டாத மாதிரி அப்படியே இருக்கான் பசியில. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போ, ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன். இவ எலியா நினைச்சிருப்பான், என்ன நினைச்சிருப்பான்? யாரு எந்த சாப்பாடுக்காரமா கொண்டு வரோம், சாப்பாடு செய்யறவங்க கொண்டு வருவாங்க நினைச்சிருப்பாங்க. எந்த புருஷன் கொண்டு வருவான், எந்த ஸ்திரீ கொண்டு வருவான், எந்த சகோதரன் கொண்டு வருவான், எந்த சகோதரி கொண்டு வருவா. இல்லையா பார்த்துருப்பாங்க. யாராவது ஆண்கள் வராங்களா, பெண்கள் வராங்களா, யாராவது கழுது மேல வராங்களா, குதிரையில வராங்களா, நடுத்து வராங்களா, டிஃபன் கேரி பேக்கோட கொண்டு வராங்களா, யாராவது வராங்களா அப்படின்னு எலியா வந்து பார்த்துட்டு இருப்பான். யாருமே வரல. ஆனா எலியாவுக்குன்னா உன்னை நான் போஷிப்பேன்னு சொன்னாரு. ஆண்டவர் எப்படியாவது என்னை போஷிப்பான்னு பார்த்து பார்த்து பார்த்தா யாரும் வரல. கடைசியில வந்தது யாரு? காபூன் காக்கா. அது வாயெல்லாம் கொண்டு வருகிறது. அப்போ காக்கான்னு கத்த முடியாது. காக்கான்னு கத்துனா கூட ஏதோ இருக்கு. காக்கத்துல கீழே விழுந்துரும். அது எப்படி வந்திருக்கோம் பாருங்க. கொண்டு வந்து எப்படி கொடுத்துச்சான். ஒருவேளை அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் நினைக்கிறேன். ஸ்பெஷல் அப்பமும் இறைச்சம் கறி சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை தானே கறி சாப்பாடு. அப்ப அது ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்குல்ல, அன்றைக்கு கொடுத்தாருல்ல. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை.
நம்பிக்கை. புருஷரை காட்டிலும் இயேசு நம்பணும், மனைவியை காட்டிலும் இயேசு நம்பணும், அப்பா அம்மாவை காட்டிலும். அப்பா அம்மா எவ்வளவு நாள் நம்ம கூட இருப்பாங்க சொல்லுங்க? அவங்களும் நேரம் வரும்போது மறைச்சிடுவாங்க. எல்லாரும் ஒரு நேரம் வரும்போது பிரிஞ்சு போவாங்க. கூட இருக்கிற சகோதர சகோதரிகள், நம்ம பிள்ளைங்க எல்லாமே நேரம் வரும்போது எல்லாம் பிரிஞ்சுட்டே வருவாங்க. ஆனா இயேசு மாத்திரம் சாகுற வரைக்கும் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நம்பிக்கை தான் முக்கியம். நம்பி வந்தால் அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஓகேங்களா? நாங்கள் பார்த்தோம். ஐந்தாவதாக ஒரே ஆவியிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஐந்தாவதாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாயிருந்து ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறதுக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறுநாதிருப்பீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஒரே ஆவியில உறுதியாயிருந்து. ஊழியக்காரர்கள் நம்ம கூட இருக்கலாம், ஒரு வேலை வெளியூர் இருக்கலாம், ஒரு வேலை எங்கேயாவது இருக்கலாம். நம்ம எல்லாம் ஒரே ஆவியில இருக்கணும். விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஒரே ஆவி, ஒரே மனசா இருக்கணும். அதே போல சபையில 50 பேர் 100 பேர் இருக்கிறாங்கன்னா சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஒரே ஆவியா, ஒரே மனசா இருக்கணும். அதான் ஒரே ஆவி. சுவிசேஷத்துக்காக ஒரு அமாவாசை கூட்டம் வருதுன்னா அது நம்ம எல்லாம் ஒன்னா செயல்படணும். ஒரு பொது கூட்டம் சுவிசேஷத்துக்காக, சுவிசேஷம் வெளியே சொல்றது, இது சபை வெளி மீட்டிங் அப்படின்னு சொல்லும் போது ஊழியக்காரர்கள் சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அதுக்காக பாடுபடணும், வரணும், செய்யணும். ஸ்தோத்திரம். அப்போ அது போல ஒரே ஆவியினால சபையில ஒன்னா ஒரே மனசு, ஒரே ஆவி இருந்தாதான் குடும்பத்திலே இருக்கும். குடும்பத்தில ஒரே ஆவியா இருக்கணும். அப்பா அம்மா, பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, பிள்ளைங்க எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒரே ஆவி. யாராவது வீட்டுல ஒருத்தர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம எல்லாரும் ஜெபத்துல உட்காரணும். பைபிள் படிச்சா நம்ம எல்லாரும் படிக்கணும் இல்லையா? அப்போ ஒரே ஆவி. ஒரு வீட்டுல 3 பேர் இருக்காங்க, 4 பேர், 5 பேர் இருக்காங்க, 5 பேர் ஒவ்வொன்று சொல்லுவோம். 5 பேரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபிக்கிறாங்கன்னா வீட்டுல யாராவது ஜெபிக்கிறாங்கன்னா வீட்டுல ஒரே ஆவியா ஒன்னா இருக்கணும். ஒன்னா சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஒன்னா சாப்பிடுவாங்க. அது நல்ல அனுபவம், எனக்கு பிடிக்கும். ஒன்னா சாப்பிடுவாங்க. சில பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று அவங்க இஷ்டம் போல சாப்பிடுவாங்க, அவங்க இஷ்டம் போல போவாங்க, அவங்க இஷ்டம் போல தூங்குவாங்க, அவங்க இஷ்டம் போல போயிட்டே இருப்பாங்க. அப்படின்னு கூட ஒரே ஒன்னா இருக்கணும். சாப்பிடும் போது எல்லாம் ஒன்னா சாப்பிடணும். ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் ஒன்னா ஜெபம் பண்ணணும். அப்ப எல்லாம் ஒரே ஆவியிலே செய்யணும். சபையிலே அப்படிதான். சபைக்கு நமக்கு வரோம்னா சபையில எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அப்படி இல்ல ஒன்னா இருந்தாங்கன்னா ஒரே ஆவிதான் கர்த்தர் இறங்கி வருவார். எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள், ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கணவன் மனைவி நீங்க ஒன்னா இருக்கல, ஒரு மனசு இல்லைன்னா பிசாசு உள்ள புகுந்துருவான். பிசாசு என்ன செய்வான்? உள்ள புகுந்துருவான். நீங்க நல்லா பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே இருந்துச்சு. ஆதாமும் ஏவாளும் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. மனைவி என்ன செய்தார்? சரி தூங்கட்டும், ஆதாம் தூங்கட்டும் அப்படின்ட்டு மனைவி தூங்க வர சும்மா அப்படி வந்தார். அப்படியே மரத்தை பார்த்துப்பா, அந்த மரம் அழகா இருக்கு, ஆரஞ்சு மரம், ஆப்பிள் மரம், அது இது அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரு மரத்துல இருந்து சர்வம் பேச ஆரம்பிக்கிறது. கணவன் மனைவி ஒன்னா இருக்கும் போது பிசாசு வரல, பேசல. ஏன்னா ஏவாள் மனைவி ஏமாந்தா புருஷன் உசாராயிடும். புருஷன் எது வாங்கினா மனைவி உசார. இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பிரிவினை வரும்போதுதான் உள்ள வந்துட்டான். சர்ப்பம் உள்ள வந்துட்டான். ஏவாள் கிட்ட ஒன்று போட்டான். ஏவாள் கொண்டு போய் ஆதாம் கிட்ட போட்டார். பிசாசு கொண்டு வந்து கணவன் மனைவிக்குள்ள போட்டு 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவான். பிரிக்கிறவர் சாத்தான், சேர்க்கிறவர் இயேசு. அல்லேலூயா. ஒன்னா சேர்க்கிறவர் ஆண்டவர். குடும்பத்தை கலைக்கிறவன், குடும்பத்தை பிரிக்கிறவன், சபையை பிரிக்கிறவன், ஜனங்களை பிரிக்கிறவன், ஆவிக்குரிய ஜீவிதத்தை பிரிக்கிறவன் சாத்தான். நீ நினைச்சு கொள்ளுங்க.
உள்ள சாத்தான வந்துட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அப்பா அம்மாவுக்கு, புருஷ மனைவிக்கு, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி சைட் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள வந்துட்டான். ஒண்ணு வேண்டாம், உள்ள வந்துட்டான்னு நினைச்சு சாத்தா உள்ள வந்துட்டான். எப்படி வந்தான்? உள்ள வந்துட்டான். அப்போ அதே போலதான் நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் வேலை செய்யற இடமா இருக்கு, சபையா இருக்கு, குடும்பமா, எல்லா இடத்துலயும் நமக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து நமக்குள்ள ஒரு இதுவா இருக்குன்னா உள்ள வந்துட்டான். உடனே நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? உஷாரா கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல நம்ம விழுந்தோம், எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு, எந்த இடத்துல காரியம் வந்துச்சு, என்னனால, எப்படி நம்ம என்ன பேசணும்னு யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம என்ன பேசி பிரச்சனை வந்துச்சு. அப்ப அதுக்கு ஒரு பொடிய கொண்டு வந்து சுத்திகரிச்சு ஆரோக்கிய மனைவி கேட்டு, கணவன் மனைவி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, குடும்பம் ஒன்னா ஒரு மனசோட சபையில எல்லாம் ஒன்னா சேரும் போதுதான் அங்க தேவன் அற்புதம் செய்யலாம். ஆண்டவர் இறங்குறாரு. ஏன்னா 10 நாள ஜெபத்துல இருக்காங்க. பேர் என்ன சொல்லியிருப்பார்? நான் தான் சீனியர், அபிஷேகம் எனக்கு தான் வரும். இயேசுடைய அம்மா தாய் மரியாதை அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு பெற்றெடுத்ததே நான் தான், எனக்கு தான் முதல் அம்மாவுக்கு ஆவியானவர் இறங்குவாரு. யோவான் என்ன சொல்லியிருப்பாரு? ஏசப்பா மார்புல நான் தான் சாஞ்சிட்டு இருந்தேன். எல்லாம் ஆத்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் வரல. புருஷன் சொல்றான், மனைவி சொல்றான், அப்பா சொல்றான், அம்மா சொல்றாங்க, பிள்ளைங்க ஆத்மா ஒன்று மீதி வச்சுட்டு தான் ஆண்டவர் வரமாட்டார் வீட்டுக்கு. என்றைக்கு ஒரு மனத்தோட ஒன்னா சேர்க்கிறோமோ அன்றைக்கு தான் நம்ம வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா! கைகளை தட்டி ஆண்டவராக மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சோதரம் ஒன்னா இருக்கும். ஒரே மனசோட இருப்போம், ஒரே ஆவியோட இருப்போம். சபையில கூட ஒரே ஆவியோட இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஒரே ஆவி, ஒரே மனசு அப்படி இருப்போம்னால் கர்த்தர் நம்மளை வழி எடுக்கிறார். 6வதாக கர்த்தருக்குள் படுகிற பிரயாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக பிரயாசம்னா நம்ம கர்த்தருக்காக பாடுபடுறோம்ல, கஷ்டப்படுறோம் இல்லையா, அதுல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் படிப்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீணாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க கர்த்தருக்காக பிரயாசப்படுறீங்க இல்லையா, அதுல உறுதியா இருங்க. கர்த்தருக்காக பாடுபடுறீங்க, இத்தனை வருஷம் பாடுபடுறீங்க, இத்தனை வருஷம் சபை வந்திருக்கிறீங்க, எவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு தசமமா கொடுத்திருக்கீங்க, மாசமாக கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, எல்லாம் செய்தீங்க, இயேசுக்காக எல்லாம் பண்ணீங்க, சிலுவையை சுமந்தீங்க, பாடுபட்டீங்க, பாய் போட்டீங்க, பாத்ரூம் இருந்தீங்க, சபையில வேலை செய்வீங்க, எல்லாம் செய்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அது என்ன வருங்கள்? உறுதியா இருக்க, அசையாம இருக்க. சில அசைக்கிறாங்க, ஐயோ நான் எத்தனையோ வருஷமா வரேன், எனக்கு ஒண்ணும் நடக்கல, நான் எவ்வளோ கொடுத்தேன், ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுத்தேன், எவ்வளோ செய்தேன், எவ்வளோ கொடுத்தேன், எவ்வளோ செய்தேன். அசைக்கிறோம், அசைக்கிறோம். சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்ததுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நீ செய்ததை நம்ம ஆண்டவருக்கு செய்கிறத முதல் மனுஷனுக்கு சொல்லக்கூடாது. மனுஷனா பண்ணுவோம், நம்மளை கேட்டு விடுவோம். மனுஷனா பண்ணுவோம், நம்மள கேட்டு விடுவோம். இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நீ எதுக்கு போய் இப்படி செய்யற? ஆண்டவர்களுக்கு நான் பணமா இல்லையா? ஆண்டவருக்கு பணம் இல்லையா? சபையில பணம் இல்லையா? இல்ல ஊழியக்காரங்க பணம் இல்லையா? இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் செய்யற, வேலை செய்யற, இவ்வளவு கஷ்டப்படுற. அந்த பிரயாசப்படுவதில்லை உறுதியாய் இருக்க வேண்டும். அமாவாசை கூடத்துல மழை அடிக்குது, மழை அடிக்குது, எல்லாம் நனையுது. அப்ப அந்த மழையில நனைஞ்சிட்டே ஜனங்க என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. ஐயோ மழையில நனைஞ்சா ஜுரம் வந்துருமே, ஓட்டு இல்லையாருமே. ஐயோ மழையில நனைஞ்சா ஜுரம் வந்துடும், கோல்ட் ஆயிடும், பயணில ஓடுது, வீட்டுக்காரன் ஓடுது. அப்ப அது அர்த்தம்னா, நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்படும் போது, கஷ்டப்படும் போது அந்த பிரதிபலனை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். சிலர் சோர்ந்துருவாங்க, அப்படி கரெக்டா வரேன்,
நான் கரெக்டா சபைக்கு வரேன், பாஸ்டர் என்ன திட்டுறாரு, சபைக்கு வரவங்க தான் திட்டுவார், சபைக்கு வராதவங்க லிஸ்ட்ல கணக்குல தான் அர்த்தம். நீங்க நல்லா விளங்கிடு. சபைக்கு வரவங்க ஸ்கூல்ல கூட யாரு வந்து லீடரா வைப்பாங்க, யாருக்கு பொறுப்பு கொடுப்பாங்க? நம்ம நிஷா சொல்றாங்க பதவி உயர்த்தப்பட்டது. ஸ்கூல்ல யாருக்கு பதவி கொடுப்பாங்க? என்ன பொறுப்பு? அவங்க வந்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும், கரெக்டா சீக்கிரம் வரணும், அவங்க கஷ்டப்படணும், அப்பதான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க. கஷ்டப்படாம எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சபையில கூட பாஸ்டர் ஒரு ஊழியம் கொடுக்குறாரு, பாஸ்டரா கொடுக்குற ஊழியம். சில என்ன சொல்லுவாங்க, நான் ஐயா நான் பண்றேன், நான் பாடுறேன், நான் செய்யறேன், அவங்களால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர் நம்ம கொடுக்கும் போது அது நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த பிரயாசப்படுறதுல உறுதியா இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யறோமோ கடைசி வரைக்கும் அதுல உறுதியா இருக்கணும். என்ன தீர்மானிச்சு 20 வயசுல நான் முழு நேரம் ஊழியம் செய்வேன், நான் எந்த வேலை வெட்டிக்கு போக மாட்டேன், ஒரு ரூபாய் கூட நான் சம்பாதிக்க போக மாட்டேன், நான் ஆண்டவருக்காக முழு நேரம் ஊழியம் செய்வேன் உறுதியா பிடிச்சேன். இந்த நாள் வரைக்கும் காசுக்காக நான் இது வரைக்கும் நான் வேலைக்கு போனதே கிடையாது. என்றைக்கு ஆண்டவரை பிடிச்சணும், என்றைக்கு நான் பைபிள் எடுத்துன உறுதியா, அதுல இருந்து பைபிள் தான் நடக்குது, கர்த்தர் தான் நடத்துறாரு. உறுதியா இருக்கணும். ஒரு முறை பைபிள் எடுத்துட்டோம்னா உறுதியா உறுதியா இல்லைன்னா என்ன ஆகும்? மொபைல் கையில வச்சிருக்கிறோம், கையில பிடிச்சிடணும். மொபைல் கையில விட்டுட்டோம்னா கீழே உடஞ்சிடும். மொபைல் இருக்கும் ஆனா டிஸ்பிளே ஒடிஞ்சிடும். அதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம ஆண்டவரை விட்டுட்டோம்னா நம்ம உடஞ்சிடுவோம். ஆனா சபைக்கு வருவோம், ஆனா மனசு உடஞ்சிடும். ஆண்டவரை நம்புவோம், கிறிஸ்டினா இருப்போம், ஆனா மனசு உடஞ்சிடும். மனசு ஒட்ட வைக்க முடியுமா? அதனால உறுதியாக பிடித்துக் கொள்ளும். கர்த்தரே தேவன் என்னை நடத்துவாரா? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தை ஓடும் போது நம்மளை தடை செய்வார்கள். சப்பானின் தூதர்கள் தாவீதை தடை செய்வார்கள். ஏன் ஓடுற? வெள்ளிக்கிழமை போற, சனிக்கிழமை போற, ஞாயிற்றுக்கிழமை போற, சும்மா ஓடுற ஜபத்துக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? நம்ம என்ன செய்தாலும் சிலர் வந்து நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது நம்மள உறுதியா பிடிக்காத அளவுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அசைகிற சூழ்நிலை வரும். தாவீது என்ன செய்யலாம்? கர்த்தரை முன்பாக இருக்கிறான். நீங்க கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி வச்சாதான் நீங்க அசைக்கப்படும். ஏன்னா அசைவு வரும். கர்த்தரை முன்னாடி வைக்கணும். இப்ப கர்த்தரை முன்னாடி வச்சால் நம்ம கண்ணு கர்த்தர் மேல இருக்கும், அசைவு வராது. அசைவுனா அசைஞ்சிருவோம், இல்லைன்னா என்ன செய்வோம்? அசைஞ்சிருவோம். இப்ப கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கணும். கர்த்தர் இல்லாம யாரு? நிறைய பேர் பாருங்க, சினிமா நடிகர் முன்னாடி இருக்கிறாங்களா? சினிமா நடிகர் நம்புறாங்க. சினிமா நடிகர் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கு. அரசியல்வாதிகள் நம்புறாங்க, அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. எல்லாம் மாறும், ஆனா இயேசு மட்டும் மாறாதவர். ஹல்லேலூயா! இந்த உலகம் மாறும், சூரியன் மாறும், சந்திரன் மாறும், வானம், பில்டிங் எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். இயேசு மாத்திரம் தான் மாறாதவர். இந்த இயேசுவை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். இயேசு உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம பட்ட பிரயாசங்கள் எல்லாம் இருந்தா. நிறைய பேர் பாருங்க, சபையில எவ்வளோ வேலை செய்வாங்க, திடீர்னு பண்ண அட்ரஸ் இருக்க மாட்டாங்க, அதே காரணம் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரும் பிடிக்கல, கர்த்தரை பிடிக்கிறது விட்டாங்க. மனுஷனை பிடிச்சால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க முடியாது. நம்ம கர்த்தரை உறுதியாய் பிடிப்போம்னால் நம்ம செய்திலே என்ன செய்திலே ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், கர்த்தருக்காக என்ன செய்யலாம். எனக்கு நேற்று தான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நேற்று காலையிலேயே நான் சபைக்கு வந்தேன். சபை மீட்டிங் இல்லை, சபை காலையிலேயே வந்தேன். சபைக்கு 11 மணிக்கு வந்தேன். ஒரு சகோதரன் வந்தாரு, 2 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணி 2 மணி ஆச்சு. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மீண்டும் வந்தேன். வந்து இந்த ஃபேன் எல்லாம் மாட்டணும், எலக்ட்ரிஷியன் எல்லாம் அவன் வந்துட்டான், எல்லாம் மாட்டி 6:15 மணிக்கு மீண்டும் வீட்டுக்கு வந்தேன். 6:15 மணிக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு மீண்டும் 6:45 சபைக்கு வந்தேன். அப்புறம் 9 மணிக்கு போனேன். ஒரு நாள் ஃபுல்லா இந்த சபையில இருக்கு ஆடுறது உதவி செய்யணும். ஏதோ வரோம், ஜோம் மட்டும் போறோம். ஆனா நேற்று எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு.
கர்த்தருடைய வீட்டில் இருக்க, கர்த்தருடைய வீட்டில் இருக்க பிரச்சனை நம்ம போயிடும் இல்லையா? ஒரு நாள் ஃபுல்லா கர்த்தருடைய வீட்டில் இருந்தேன், ஒரு சந்தோஷம். உறுதியா பிடிக்கணும். பட்ட பிரயாசங்கள், நீங்க சபைக்காக ஒவ்வொரு வேலை செய்யறதுல உங்களுக்கு பிரதிபலன் உண்டு, பிரதிபலன் உண்டு. கர்த்தர் இங்க மாத்திரம் இல்ல, பரலோகத்திலேயே உங்களுக்கு தருவார். நீங்க என்ன செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த ஊழியம் செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், பலனை கொடுப்பார். படுகிற பிரயாசத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உங்களை விற்க மாட்டார். மனுஷன் மறந்துடுவான், கர்த்தர் மறக்க மாட்டார். அப்ப நம்ம உறுதியாய் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுல கரெக்டா இருக்கணும். அசையம் வந்துடக்கூடாது, அசையம் வந்துடக்கூடாது. ஒரு குடும்பம் வந்து நல்லா ஆசீர்வாதமா இருக்கு, அப்ப அந்த குடும்பத்தை ஜோப்பணி நல்ல வியாபாரம் வருது. அவங்க என்ன பண்றாங்க, அப்படி பாயிட்ட கை விட்டு ஒரு கவரை கொடுக்குறாங்க. அந்த வீட்டுல ஒரு நாள் அந்த கவரையே பண்றது, கவர்னா தெளிவா நிறைய பணம் கொடுக்குறாங்க. முடிஞ்ச உடனே நீ எவ்வளவு கொடுத்த, நீ எவ்வளவு கொடுத்த, நீ எவ்வளவு கொடுத்த. அப்ப அந்த ஆள் விடுவேல, அவங்க இவ்வளவு கொடுத்த சொன்ன, இவ்வளவு கொடுத்து சபைக்கு அந்த குடும்பமே நாசம் வந்துச்சு. அவனுக்கு நல்ல குடும்பம், நல்ல வசதித்த குடும்பம். நீங்க யோசித்து பாருங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தடை செய்துட்டாங்க. அவங்க நல்லா முன்னேறி வருவங்க அசைச்சுட்டாங்க. நல்லா முன்னேறி வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறவங்கள, நல்லா வளர்ந்து வருவங்கள தடை செய்துட்டாங்க. வாழ்க்கையில சப்பானி குருடரோ தடை செய்வாங்க. ஆனா தாவீது யார் பேசி கேட்கல, அவன் ஓடி அங்க குடிச்சிட்டான், சீயோன் கோட்டையை குடிச்சிட்டான். அது அவன் நகரம் ஆயிட்டு, தலைநகரத்தை தடை செய்வாங்க. சரியா உறுதியா இருப்பாங்க. நீ எல்லாம் வந்தா ஜெயிக்க முடியாதுப்பா அரசியல்ல, உறுதியா இருப்பாங்க. ஜெயிச்சா காட்டுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அதான் என்னன்னு தெரியல, அதான் என்ன உறுதி, அந்த கான்பிடன்ஸ். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா ஆவிக்குரிய நம்மளுக்கு நம்ம உறுதியா இருக்கணும். இயேசு கண்டிப்பா வருவார், பரலோகத்துக்கு நான் போவேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நான் இருப்பேன், கர்த்தருடைய வீட்டுல இருப்பேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன், நாம ஒரு ஊழியத்தை செய்வேன். அப்படி ஒரு உறுதி இருக்கணும். பிரியமானவர்களே, நான் அவரோடு பாடுபட்டால் அவரோடு சேர்ந்து ஆளுநர் செய்வேன், நானும் ஆண்டவருக்காக ஜீவிப்பேன். அப்படி ஒரு உறுதி மொழி நம்ம எடுக்கணும். கர்த்தருக்கு சொல்ற கடைசியா அவர் சொல்லி கொடுக்கிறேன், முடிவு பரியாந்தமோ சாகிற வரைக்கும் கடைசி உறுதி. ரட்சத்திலிருந்து ஜபத்திலிருந்து ஆரம்பிச்சு வருகிறோம். இப்ப கடைசி உறுதி, முடிவு பரியாந்தமோ உறுதியாக இருக்க வேண்டும் என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிப்போமாக. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. முடிவு பரியந்தமும் உறுதியாக இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம ஒரு முறை ஆண்டவருக்கு கருத்தை நீட்டினோம்னா கடைசி வரைக்கும் நம்ம உறுதியா இருக்க வேண்டும். ஒரு முறை நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஒரு முறை பந்தி எடுத்துட்டோம், ஒரு முறை சபைக்கு பந்திக்கு ஒப்பு கொடுத்த கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி அதுல உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம ஒரு முறை நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தால் கடைசி வரைக்கும் அதுல உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியமா, கர்த்தருக்காக என்ன நடந்தாலும் சரி, செத்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 14ஆம் வசனத்தில் அதே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஒரு வசனம் வாசிக்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. ஆரம்பத்திலே இருந்த நம்பிக்கை, சபைக்கு வரும்போது எப்படி இருந்த நம்பிக்கை, நம்ம வரும்போது எப்படி நம்பிக்கை இருந்துச்சு, ஐயோ கர்த்தர் செய்வார், கர்த்தர் பாப்பார், கர்த்தர் அப்படி இருந்தா நம்ம ஆரம்பத்தில் அந்த நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா? இப்ப அந்த நம்பிக்கை முடிவு சாம்பல் வரைக்கும் இருக்கணும். சாம்பல் வரைக்கும் சிலர் ஆண்டவரை நம்பிட்டு இருப்பாங்க, கர்த்தரை பதிலளிக்க மாட்டாங்க. என்ன ஆண்டவர் என்ன விட்டாரு, என்ன கைவிட்டாரு அப்படின்னு கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு. ஆரம்பத்தில் நம்ம எப்படி சபைக்கு வரும்போது எந்த நம்பிக்கையோடு நம்ம வந்தோம், சபைக்கு வரும்போது எப்படி வந்தோம், ஒரு நம்பிக்கை கர்த்தர் நமக்கு செய்வா, கர்த்தர் பண்ணுவா, ஒரு நம்பிக்கை வந்து சரியா, அந்த நம்பிக்கை முடிவு பரியாதமா கடைசி வரைக்கும். அங்க
சேவகன் ஆண்டவருடைய வலது பட்சத்தில் அவரை நான் மனுஷகுமாரனை பார்க்கிறேன்னு சொல்லும் போது எல்லாரும் அவனை சுற்றி என்ன செய்யறாங்க, கல் அடிச்சாங்க. தேவதூசன் சொல்ல எல்லாரும் கல் அடிப்பான். அவன் அடி வாங்கி கடிச்சு உயிர் போற வரைக்கும் அவர் ஆண்டவருடைய முகத்தை தேவன் ஆண்டவர் மனுஷகுமாரனை பார்த்து கொண்டே தன் உயிரை கொடுத்தார். முடிவு பரிகாரமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி சாகிற வரைக்கும் அந்த சேவான் தேவன் ஆண்டவரை பார்த்து கொண்டே இருந்தார். அப்ப அது போல கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் எப்படி வந்தோம்? அப்ப நம்ம நாள் கடந்து போகிறதா? சிலர் ஆரம்பத்தில் பயந்து வருவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா நான் ரோட்ல வரும்போது என் பின்னாடியே ஓடி வரும், ஐயா உங்க சபையில என்ன சேர்த்துட்டீங்களா? ஆமா, நான் வந்தா எனக்கு பசுத்த பந்தி கொடுத்தீங்களா? பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ரோட்ல வரும்போது என் பின்னாடியே வாங்க சர்ச்சுக்கு வாங்க வந்தாங்க. பயந்து வந்தாங்க. ரொம்ப பயத்துல அப்படியே வந்தாங்க. கொஞ்சம் மாதிரி உட்காந்தாங்க. 4 ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அப்படியே ஐயா நல்லா தான் பேசுறாரு, சிரிச்சு பேசுறாரு. அப்படியே வர அப்படியே அப்புறம் அப்படியே வந்து தைரியமா வரணும். போடு, சேலை போடு, பேனை போடு, அதை போடு, தண்ணி போடு, அதை போடு, இதை போடு. வருஷங்கள் ஆக சபைக்கு பயந்து வந்து சபையிலே ஊன் பண்றது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆக திருவருத்து குடுப்பீங்களான்னு கேட்டாலே எதுவும் திருவருத்து வேண்டாம் போ. அப்ப இந்த வருஷங்கள் ஆக அந்த உறுதி ஆரம்பத்தில் இருந்த அந்த உறுதி முடிவு பண்ண இல்ல. என்ன அந்த திருவருத்து கிடைக்குமா, மனசங்க கிடைக்குமா, பந்தி கிடைக்குமா, சபையில சேர்த்துக்குங்களா? அப்படி நினைச்ச வருஷங்கள் ஆகாங்க என்ன பண்ணும்? எனக்கு திருவருத்தாது வேணா, எனக்கு அது வேணா, எனக்கு இது வேணாமோ அப்படி அதுதான் மிஸ்டேக். அதான் சொல்றாரு, ஆதியில இருந்த அன்பை விட்டு விடாது இருக்காது. நாம சபைக்கு வரும்போது எப்படி இருந்தோமோ அதே போல இருந்தால் கர்த்தர் நாளுக்கு நாம உயர்த்திட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் இங்கதான் சாவுவேன். அப்படிதானே? ஒரு ஐயா நின்று சொன்னாலே நான் இங்கதான் சாவேன் சொல்லிட்டு வயசாகும் போது 2-3 நாள் ஒரு வாரத்துல இறந்துட்டாரு. அப்படிதானே? அப்ப அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தால் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக தான் சாகணும். கடைசி வரைக்கும். ஒருவேளை வியாதியா பண்ணிட்டோம், வர முடியல, சபைக்கு வர முடியல, அது வேற விஷயம். ஆனா நம்முடைய சுபாவம் மாறக்கூடாது. நம்ம சபைக்கு வரும்போது நம்முடைய சுபாவம் எப்படி இருந்துச்சு, வருஷங்கள் ஆன பிற்பாடு நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது இல்லையா? அப்போ இப்படி நம்ம வரும்போது, அப்போ ஆரம்பத்தில் வரும்போது ஒரே பயமா இருக்கும். ஆனா நாள் ஆக நம்ம என்ன நினைப்போம்? சார் இல்ல, பேன் இல்ல, தண்ணி இல்ல, இது இல்ல, அது இல்ல, அப்படி இப்படி பயம், அந்த ஊழியக்காரங்க மேல இருக்கிற பயம், விசுவாசிகள் மேல இருக்கிற பயம், அப்படி அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அவங்கதான் முடிவு டிஸ்டர்ப் ஆகுறது. ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பு, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த கிருபை எங்க போச்சு? பின்மாற்றம் உள்ள வந்துடும். ஆரம்பத்துல நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. அதுதான் உறுதி. அரசாங்கத்தில் இருக்கு இல்லையா? ஒரு போஸ்டிங் போடும்போது எந்த விதத்திலும் அரசாங்கத்துக்கு விரோதமா நான் ஜீவிக்க மாட்டேன் வாங்குறாங்களா இல்லையா? வாங்குறாங்க. எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்துக்கு விரோதமாய் நான் எதுவும் செய்ய மாட்டேன் உறுதிமொழி எடுக்கிறாங்க. அப்ப அது போல ஒரு உறுதிமொழி, ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன். ஒப்படைக்கலாமா? கண்பினை கொடுக்கலாமா? எந்தெந்த விஷயத்துல நம்ம தவறி இருக்கிறோம், எந்தெந்த காரியத்தில் நம்ம உறுதியா இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம இதுவரைக்கும் ஒருவேளை இல்லாமல் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஜெபத்திலே உறுதியாக இருக்கிறோமா? 2வது வேத வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருக்கிறோமா? பைபிள் படிக்கிற விஷயத்துல உறுதியா இருக்கிறோமா?
மூன்றாவது விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமா? நான்காவது நம்பிக்கையில உறுதியாக இருக்கிறோமா? ஐந்தாவது ஒரே ஆவியினால உறுதியா இருக்கிறோமா? ஆறாவது கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்துல கர்த்தருக்காக நீங்க பாடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரதிபலன் இருக்கு. நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஏழாவது முடிவு பரியந்தமா நாம் உறுதியாக இருக்க, கடைசி வரைக்கும் உறுதியாக நாம் ஒப்பு கொடுப்போம்னால் கர்த்தர் நிச்சயமாக அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நம்மளை சேர்த்துக் கொள்ளும்படியாக உறுதியாய் சபையை பற்றி கொண்டிருக்கிறவர்களை, உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவர்களை சேர்க்க இயேசு சீக்கிரமாய் வருகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் சீக்கிரமாக வருகிறார். ஆண்டவரை பிடித்துக் கொள்வோமாக. அப்பா, என்னை பிடித்துக் கொள்ள ஆண்டவரே, ஆண்டவரே உடைய கரத்தினால் என்னை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னால முடியல ஆண்டவரே, என்னால வாழ முடியல, என்னால ஜீவிக்க முடியல, என்னால பிரச்சனைகள் ஓவரா இருக்கு ஆண்டவரே. குடும்பத்துல கஷ்டம் ஆண்டவரே, குடும்பத்துல பண பிரச்சனைகள், சமாதானம் இல்ல ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை என்று நீ சொல்வாயானால், இன்றைக்கு நீ உறுதிமொழி எடுப்பாயானால், நான் ஆண்டவருக்கு தான் ஒப்பு கொடுப்பேன், அந்த சிலுவை தான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்வீரானால் கர்த்தர் உங்களை காப்பாராக. அவர் கருத்தை நீக்கி உங்களை பிடித்துக் கொள்வாராக. கர்த்தர் உங்களை வல்வாதபடி காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன். சீக்கிரமாக வரப்போகிறார்.